இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமென்றில் பிரதமர் மோடியை தாக்க நடந்த முயற்சியை நினைத்தாலே பதற்றமாக இருக்கிறது என்று பாஜக எம்எல்ஏ வானதி கூறினார். சபாநாயகர் குற்றச்சாட்டு குறித்து ஆதாரம் கேட்ட ஜோதிமணிக்கும் அவர் பதிலளித்தார். நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் தாக்குவதற்கு ரெடியா இருந்தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ச்சை. நாங்களுமே அதை கேள்விப்பட்டோம். மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. தோல்வி மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசும் எதிர்கட்சிகளும் பிரதமரை இந்த அளவிற்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, ஏனென்றால் அந்த செய்திகள் வருகின்ற பொழுது பதட்டமா இருக்கு. பிரதமரை தாக்குவதற்கு, அதுவும் நாடாளுமன்றத்திற்குள்ள போராட்டம் அப்படிங்கிற பேர்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதே அதிர்ச்சியாக இருக்கிறது. ஸ்பீக்கர் நிச்சயமாக அதற்கான பதில கொடுப்பாங்க. கோவையிலே இப்போது அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இன்று தமிழகம் முழுவதும் அரசாங்க பணியாளர்கள், அவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும், அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தீர்களே, நிறைவேற்றினீர்களா? நீங்கள் சொன்னீர்களே, செய்தீர்களா? இது மட்டும்தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது அனைவரையும் தெருவிலே நிறுத்திக் கொண்டு அவர்களை போராட்ட விட்டு அவர்கள் போராட்ட களத்திலே நிற்கின்ற சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கிறது. சட்டப்பேரவையிலே நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கையை நான் பேசுவேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலுக்கு பின்பாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக நிச்சயம் நான் உதவி செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். போராடக்கூடிய பெண்கள், சாதாரணமாக ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள், அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த மிக சொற்பமான ஊதியத்திற்காக வருடக்கணக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.